நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, வள்ளி வந்து வேதநாயகிய வந்து வெளுத்து வாங்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேவே வந்து அந்த வீரசேகரன் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம ஜானகி, வீரசேகரன் 2 பேருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோவ வந்து ரத்னத்தோட மொபைலுக்கு வந்து அனுப்பி வைக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அத பார்த்தோனே அவருக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது. பயங்கரமான விறுவிறுன்னு கோவத்துல வந்து கீழ இறங்கி வராங்க. "ஏய் ஜானகி! ஏய் ஜானகி!" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்து ஹாலுக்கு வந்து நிற்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து எல்லாருமே கூட்டிடுறாங்க. ஜானகி மட்டும் வரல. அப்போ வந்து நம்ம வேதநாயகி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேட்குறாங்க, "ஏன்பா ஏன்பா இவ்வளோ கோவமா இருக்க? எதுக்கு கத்துற?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அந்த ஜானகி எங்கே? அந்த ஜானகி வர சொல்லுக்கா" அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பயே வந்து நம்ம வேதநாயகிக்கு வந்து அந்த விஷயம் வந்து புரிஞ்சு போயிடுது. வீரசேகரன் வந்து ஃபோட்டோவ அனுப்பிட்டான். அதனால தான் வந்து ரத்தனம் இப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு வந்து அவங்க பங்குக்கு அவங்க வந்து கத்துறாங்க. "ஏய் ஜானகி எங்கே இருக்க? ஜானகி இங்கே வா! அந்த ஓடு காலிக்கிறது எங்கே? கூட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்னுக்கிட்டு கத்துற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில வந்து ஜானகி வந்து வர்ற மாரி தான் காட்டுறாங்க. வந்தவுடனேயுமே வந்து, "ஏய் ஜானகி உன்னைய தான் கூப்பிட்டா வரமாட்டியா? காது கேட்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து வேதநாயகி வந்து கேட்காங்க, "இந்தா வந்துட்டாப்பா! நீ தானப்பா ஏதோ சொல்லணும்னு சொன்ன. சொல்லுப்பா அவட்ட" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அக்கா அந்த கருமத்த எப்படி என் வாயால சொல்லுவேன்? இதோ பாரு, இத பார்த்து நீயே சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னதுப்பா மொபைல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாரி வந்து வேதநாயகி வாங்கி அந்த மொபைல் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோனே பார்த்துக்கிட்டு அதில வந்து நம்ம ஜானகி, அதுக்கடுத்து வீரசேகரன் 2 பேருமே சேர்ந்து இருக்கிற மாரி ஃபோட்டோ இருக்குல்ல, அத பார்த்தோனே என்னமோ புதுசா பார்க்குற மாரி ஆக்டிங்க போட்டுக்கிட்டு, "என்னப்பா இது? இன்னுமா அவங்க கூட பழக்கத்துல இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. "அதான் நானும் எனக்கும் தெரியல. அதான் உன்கிட்ட வந்து குடுத்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரத்னம் வந்து சொல்றாரு. "ஏய் ஏன்டி இப்படி வந்து எங்க குடும்பத்தோட மானத்த வாங்குற? அப்பயே வந்து ரத்தனம் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனேல. அப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்து திருப்பி அவங்க கூட தான் பழக்கத்துல இத்தன நாளா இருந்துக்கிட்டு தான் இருக்கியா? அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த வீட்ல வந்த? அவங்க கூடயே சேர்ந்து ஓடி போக வேண்டியதானே?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா வள்ளிக்கு வந்து உண்மையா புரியல. "அத்த என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு அம்மா வந்து வேற ஒரு ஆள் கூட வந்து சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து ரொம்ப கோவமா பேசுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏம்மா வள்ளி உனக்கு விஷயமே தெரியாதா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோல இருக்கானே வீரசேகரன், இவன் கூட தான் உங்க அம்மா வந்து ஓடி போனா. அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. அதிலிருந்து உங்க அப்பாவுக்கு கட்சியிலயும், மக்கள்கிட்டயும் ரொம்ப கெட்ட பேர் ஆயிருச்சு. இப்ப தான் எல்லாத்தையும் மறந்து மக்கள்லாம் ஓரளவு நார்மலா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் அவங்க கூட தொடர்புல இருக்கான்னு தெரிஞ்சா என்ன ஆகுறது?" அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த இடத்துல வந்து வேதநாயகி வந்து சொல்றாங்க. அம்மா வந்து அவங்க கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? வெறும் ஃபோட்டோவ வச்சுட்டு மட்டும் நீங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன வள்ளி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நேத்து வந்து வேலன் என்ன சொன்னான்? யாரோ வந்து கடத்திட்டு போயிட்டாங்க ஜானகிய" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ரஞ்சித் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு, யாரோ ஒரு ஆள் வந்து வீட்டு வாசல்ல வந்து ஜானகிய இறக்கி விட்டு போறான்னு சொல்றான். அது வேற யாரும் கிடையாது. வீரசேகரன் தான். வீரசேகரன் கடத்திட்டும் போல, ஒண்ணும் போல. இவ தான் வந்து வீரசேகரன் கூட போய் ஊர் சுத்திட்டு வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வள்ளி வேலனுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருது. "இங்க பாருங்க, தேவையில்லாம வந்து அம்மாவ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு பயங்கரமா கோவம் வந்துரும்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமா, உண்மைய சொன்னா உனக்கு கோவம் வரத்தானே செய்யும். எல்லாம் உங்க அம்மாவோட லட்சணம் அப்படி" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, அந்த ஃபோட்டோல இருக்கிறது வந்து உண்மதான். ஆனா வந்து இது சுயநினைவோட எடுத்த மாரி தெரியல. அம்மா வந்து ஏதோ மயங்குன மாரி இருக்காங்க. எனக்கு என்னமோ வந்து இது பொய் தான் நினைக்கேன். இது வந்து பொய்யா தான் இருக்கு. இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சு காட்டுறேன் உங்களுக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது நீ நிரூபிச்சு காட்ட போறியா? எல்லாமே எங்களுக்கு விஷயமெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஒண்ணும் நீ நிரூபிக்க வேண்டாம்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, வள்ளி வந்து சொல்றாங்க, "வேலன் தான் சொல்றான்ல, ஏதோ நிரூபிக்கிறான்னு சொன்னான்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து நீங்க இப்படி சொல்றீங்க? எனக்கும் வந்து அந்த ஃபோட்டோல இருக்கிறது வந்து அம்மா வந்து சுயநினைவோட இருக்கிற மாரி தெரியல. எனக்கு என்னமோ இது பிளான் பண்ணி பண்ண மாரி இருக்கு. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும். வேலன் வந்து நிரூபிப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து சொல்றாங்க. உடனே வேலன் வந்து சொல்றாங்க, "இன்னும் 10 நாளு. 10 நாள்ல வந்து நான் இந்த ஃபோட்டோ வந்து பொய்யி, யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சு காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேலன் வந்து அதிரடியா முடிவெடுக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.